பாவியானதும் ஒருத்தனோட வேலை, நீதிமானாகிறது ஒருத்தரோட வேலை. முதல் பாயிண்ட் ஒரே நீதி. நம்பர் 2 ஒரே மனுஷன். அடுத்த வசனம், ஒரே மனுஷனால நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ளானது போல ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம எல்லாருமே நீதிமானாக்கப்படுறோம். இங்க நிறைய பேரோட வேலையா, ஒருத்தரோட வேலையா? ஏன்? பாவியானதும் ஒருத்தனோட வேலை, நீதிமானாகிறது ஒருத்தரோட வேலை. ஒரே ஒரு தாவீது சண்டை போட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தரால. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தரால நம்ம எல்லாரும். சரி, ஃபர்ஸ்ட் உங்க பிரசங்கம் என்ன? உங்கள் பிரசங்கம் என்ன? ஒரே நீதியை பேசுவது. ரெண்டாவது, நம்ம எதை பேசணும், நம்ம எப்படி எதனால் ஆசீர்வதிக்கப்படுறோம்? உங்கள் கீழ்ப்படிதல்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா, அல்லது தேவனுடைய கீழ்ப்படிதல்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் என்ன? ஒரே கீழ்ப்படிதல், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. அப்ப ஆதாம் செஞ்சது ஒரே பாவம், கீழ்ப்படியாமை. ஒரே பாவத்தில் இவ்வளவு விஷயங்கள் உள்ள வரும்போது, ஒரே கீழ்ப்படிதல்ல இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள வருவதற்கான நீதி என்ன செய்து இருக்கு? ஒரே மீறுதல், ஒரே நீதி. ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, ஒருவருடைய கீழ்ப்படிதல்.